உண்மையிலேயே நான் சொல்றேன், தமிழ் சினிமா ஒரு அற்புதமான நடிகனை தொடர்ந்து பார்க்க தவறிவிட்டதுதான் நினைக்கிறேன். என்ன பிரமாதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு அதை பார்த்து வியந்து, நீங்க நடிப்பு கொடுங்க, வாய்ப்பு கொடுங்கன்னு என்கிட்ட கேட்பாரு. ஆனா ஒரு பலாப்பழத்தை எடுத்துட்டு வந்து அவர் பேசுற காட்சியெல்லாம் பார்க்கறப்ப ரொம்ப பிரமாதமா இருக்கும். அப்புறம் என்னை ரொம்ப நேசிக்கிற ஒரு மனிதர். வெயிலாகட்டும், அங்காடி திருப்படம் பார்த்துட்டு நேரம் என் வீட்டுக்கே ஒரு சால்வையோட வந்து பாராட்டுகிற ஒரு மனிதர். ஏன் 9ஆம் நோட் புக்கு படிக்கல அப்படின்னு கோவமா சண்டை போடுகிற ஒரு அண்ணன் மாதிரி. அவ்வளோ இப்போ நான் கோவிட்ல உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ ஒரு ஹோமியோ டாக்டரை சொல்லி அவர் மருந்து அனுப்பிச்சு அப்படின்னு தொடர்ந்து என் மேல ரொம்ப அன்போடு இருக்கிற அவர் தங்கர்பச்சான் சார். தங்கர்பச்சான் தொடாத துறைகளே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ துறைகளை தொட்டார். எல்லாத்துலேயும் எனக்கு தெரிஞ்சு நல்ல நல்ல விஷயங்கள் அவர் செஞ்சிருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு அவர் படங்கள் மீது நம்மளுக்கு கொண்ட பேர் அன்பு இருக்குல்ல, அந்த வாழ்த்துகள் வந்து ஜீத் பச்சானுக்கு வந்து மொத்தமா கைமாறும் அப்படின்னு நான் நம்புறேன், நினைக்கிறேன். ஏன்னா ஒரு முறை லிங்குசாமி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, தவமாய் தவம் இருந்த படம் பார்த்தப்ப ராஜ்கிரண் சார் நடிப்புக்கு யாருமே தியேட்டர்ல கைதட்டல, அப்படியே கண்கலங்கி அழுதுட்டு போயிட்டாங்க. அடுத்த படம் சண்டைக்கோழி வருது, அவர் என்ட்ரி ஆனோடனே கைதட்டுறாங்களாம், நிமிக்கிறாங்களாம். அப்ப ராஜ்கிரண் சார் லிங்குசாமி உட்கார்ந்து பேசுறப்ப, சார் தவமாய் தவம் வந்து நடிச்சுக்கு தான் சார் இவங்களாம் கைதட்டுறாங்க அப்படின்னு அந்த வாழ்த்துகள் எப்படி இன்னொரு படத்துக்கு கைமாறும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தங்கர்பச்சான் சார் இவ்வளோ அற்புதமான படங்களுடைய வாழ்த்துகள் வந்து அவருடைய பையன் ஒரு படமா நடிக்கிறப்ப அது மொத்தமா கைமாறும் நான் நம்புறேன்.